ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் அஸ்ஃபர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் query. ஆக்சுவலாக நம்மளோட பர்சன் ஒருத்தர் தான். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனி ஏல ஜாயின் பண்ணியிருக்காரு. கிளியராக ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பி கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அந்த கம்பெனியில் ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அவரோட ஃபேமிலியில் ஒரு சின்ன இஷ்யூ, பேரண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால அவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு பிரேக் எடுக்கணுங்கிற கம்பெனியில் கேட்டிருக்காரு. கம்பெனிக்காரங்க இல்லை உன்னை எக்ஸிட் பண்ண முடியாது, வி கான்ட் ஏபிள் டு லீவ் யூ, நீ ஒர்க் பண்ணி ஆகணுன்ட்டு. இவனுக்கு ஏதோ ஒரு 1 வீக் பேசி பார்த்துருக்காரு, கம்பெனி வந்து ரிலீவ் பண்ணல. ஸோ இவர் வந்து அந்த கம்பெனி வந்து அப்ஸ்கண்ட் ஆயிட்டார். ஏன்னா இவரோட வியூ என்னன்னா, நான் ஜாயின் பண்ணி 3 months ஆகுது, ஒரு கம்பெனியில் கன்ஃபார்ம் பண்ணணும்னாலே மினிமம் 6 months டைம் எடுக்கும். சரிங்களா, நான் இப்போ கன்ஃபார்ம் எம்ப்ளாயும் கிடையாது, ஒரு டெம்பரரி எம்ப்ளாயி தானே. ஏன்னா இமிடியேட்டாக ரிலீவ் பண்ணுங்க, பேரண்ட்ஸ்க்கு ஹெல்த் இஷ்யூ நான் பார்த்தேன், நான் தான் ஒரே பர்சன், கம்பெனி அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ இவர் இமிடியேட்டாக வந்து அங்கேருந்து அப்ஸ்கண்ட் ஆகிறார். அதுக்கப்புறம் எல்லாமே இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ண பிறகு, வீட்டில் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆன பிறகு தேர்ட் கம்பெனி இவர் ஜாயின் பண்ணுறாரு. இவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷோ பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனி மட்டும் தான் இவர் ஷோ பண்ணியிருக்காரு. அந்த கம்பெனியில் பிஎஃப் கிரியேட் பண்ணும்போது என்ன பார்த்துட்டாங்கன்னா, ரெண்டாவது ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே 3 மாதத்தோட அப்படி நிற்கிது, என்ன ஸ்டேட்டஸ் வந்து இவர்கிட்ட கேட்டிருக்காங்க. இவர் வந்து நமக்கு ட்ராப் பண்ணுறாரு. என்ன சார் இந்த மாதிரி வந்து இந்த புது கம்பெனி எனக்கு கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் கம்பெனி மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸாக ஷோ பண்ணியிருக்கேன், ரெண்டாவது கம்பெனி நான் காமிக்கவில்லை, ஏன்னா அது irregular, 3 மாதத்துல நான் அப்ஸ்கண்ட் ஆகிட்டேன். ஸோ நான் ஷோ பண்ணல. ஒர்க் பண்ணிக்கிட்டு ஒரு 2 weeks இந்த குறை கேட்குறாங்க, உனக்கு இன்னொரு கம்பெனி இருக்குது, அங்கே 3 months பிஎஃப் இருக்குது, அந்த கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் கூட கேட்குறாங்க. சார் என்ன சார் பண்ணணும்னு கேட்குறாங்க. இதில் சிம்பிள் பெரிய பிளேஸ் என்னன்னா, இவருக்கு அங்கே வந்து பிஎஃப் வந்து ஓவர்லேப் இல்லை. இவர் தப்பா ஒரு ஐடென்டிட்டி என்ன வச்சுட்டான்னா, சார் பிஎஃப் டெலிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்டார். இது நிறைய இந்த ரூமர்ஸ் வந்து போகுது. பிஎஃப் ஆக்சுவலாக டெலிட் பண்ணும்போது பிஎஃப் வந்து டெம்பரரியாக வந்து ஒரு டிசபிள் பண்ணிட்டு, டெம்பரரி டிசபிள் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கம்பெனியோடைய வந்து தேர்ட் கம்பெனியை லிங்க் பண்ணி விட்டுறலாம். நான் திருப்பி லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி நான் ஓப்பன் பண்ணால் செகண்ட் கம்பெனி ஷோ ஆகும். ஸோ டெம்பரரி டிசபிள் பண்ணி முந்தின கம்பெனியோட அமௌண்ட்டை இது அப்படியே இந்த ரீசன்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் பிஎஃப் கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் இந்த பிஎஃப் டெலிட் ஆப்ஷன். பிஎஃப் டெலிட்டே பண்ண முடியாது, அதை ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகெயின் ஒரே சொல்யூஷன் என்னன்னா, அந்த பழைய கம்பெனி செகண்ட் கம்பெனியில் போயிட்டு இவர் உட்காந்துடணும். சார் இந்த மாதிரி வந்து புது கம்பெனியில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, நான் இப்போ அங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன், ஸோ நான் பேசியிருக்கேன், நான் மெயில் பண்ணியிருக்கேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணாததுனால தான் நான் வந்து ரிலீவ் ஆகிட்டேன். அஃப்கோர்ஸ் என்னோட மிஸ்டேக், நான் அப்ஸ்கண்ட் ஆகிடக்கூடாது, பட் அப்போ பேரண்ட்ஸை டேக்கப் பண்ண என்னோட ஒரே விஷயம். எனக்கு இப்போ புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கு, பிகாஸ் ஃபேமிலி டேக்கப் பண்ணும், எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அஃப்கோர்ஸ் இமீடியட்டாக அவங்க அக்செப்ட் பண்ணாட்டியும் ஷூர்லி தே வில் கம் டவுன், பிகாஸ் அவங்க எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, அவங்ககிட்டயே எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இஃப் தே ஹவ் பீன் ரெக்வெஸ்டிங் எனி திங்ஸ், நீ ஏதோ காம்பன்சேட் பண்ணும், ஏதோ சேலரி டிமாண்ட் பண்ணணும், மேக் ஷூர் தட் யூ ஹவ் பீன் பேயிங் டு தம், பிகாஸ் 6 months அங்கே வந்து மினிமம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகே, யூ டிடன்ட் கம்ப்ளீட் தட். இஃப் தே ஹவ் பீன் ஆஸ்க்ட், தட் மீன்ஸ் யூ ஜஸ்ட் பே அண்ட் கெட் யுவர் கிளியரன்ஸ், பிகாஸ் இது வந்து இமிடியேட் ஒரு டெம்பரரி ஆப்ஷன் கிடையாது. இதுக்கப்புறம் இன்னும் லைஃப்ல நீங்க பெரிய லெவலில் மூவ் ஆக வேண்டியது இருக்கு. ஸோ இந்த செகண்ட் கம்பெனியை கிளியரா போயிட்டு ஜஸ்ட் சிட் ஓவர் தேர், just go with negotiate to the with the HR. சார் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஆயிடுச்சு, அந்த டைமில் என்னால் முடியல, வாட் எவர் திங் ஐ வில் கம் டவுன் சார், எனக்கு இந்த பேப்பர் கிளியரன்ஸ் கிளியராக பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு பிஜிவிலாம் ஃபியூச்சர் கண்டிப்பாக வரும், just do me some clearance. ஸோ அப்போ அவங்க கண்டிப்பாக ஏதாவது சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. ஜஸ்ட் மேக் யுவர் செல்ஃப் கிளியர் ஓவர் தேர், பேப்பர்ஸ் கிளியராக வாங்க, பிஎஃப் கிளியர் பண்ணுங்க. இது மட்டும் தான் ஒரே சொல்யூஷன்ஸ், வேற எந்த இதுவும் யூஸ் பண்ணுங்க. பிஎஃப் டெலிட் பண்ணுறது, பிஎஃப் ஹைட் பண்ணுறது, அங்கே ஒர்க் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டாங்க, எதுவுமே பண்ணாதீங்க. கிளியராக அதே சேம் கம்பெனியில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறது மட்டும் தான் ஒரே சொல்யூஷன்ஸ். பிஎஃப் ரிலேட்டட் வேற எந்த கொரிஸாக இருந்தாலும், வேற எந்த கொரியாக இருந்தாலும், you can drop in the comments. Thank you very much.